வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல், அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்தார். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்ச அன்னையையும் நவக்கோள்களையும் அனைத்து உயிர்களையும் இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய அனைத்து குருமார்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆன்மீகத்தில ஒரு மிக உயர்ந்த தீட்சையை நாம் பெற இருக்கிறோம். ஒன்பது மைய தியானத்தினுடைய தீட்சை அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு முழுமையாக இந்த ஒன்பது மைய தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம இன்னைக்கு அதனுடைய செய்முறை எப்படி அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த தீட்சை ஞான தீட்சையாக உங்களுக்கு வழங்கப்பட்ட போதும் இப்ப நீங்க எல்லாருமே தொடர்ந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால உங்களுடைய சக்தியை கொண்டே உங்களுடைய சக்கரங்களை நீங்க ஓபன் செய்ய முடியும். அதையும் நீங்க இன்னைக்கு பண்ண போறீங்க. குருமகான் நம்முடைய மையங்களை திறப்பதற்கும் அவருடைய ஆற்றலை கொடுக்க போறாங்க. இது ரெண்டுமே இன்னைக்கு நமக்கு நடப்போகுது. அதனால அந்த 9 மைய தியானம் அப்படிங்கிறது என் அறிவுக்கு எட்டி ஆன்மீகத்தில மிக மிக ஒரு உயர்ந்த தியானம் அப்படின்னு சொல்லலாம். முதலே சொன்னது போல அந்த தியானத்திற்குள்ள எல்லா தியானமும் அடக்கம் பெற்றிருக்கிற ஒரு தியானம். அதுக்குள்ள ஆக்கினை தவம் வரும், சாந்தி தவம் வரும், துரியம் தவம் வரும், துரியாதீத தவமும் வரும். 5 பூதங்கள் பஞ்சபூத தவமும் வரும். அதற்குள்ள நவகங்களுடைய தவமும் வரும். பஞ்சேந்திரிய தவமும் உட்பட்டதுதான். இப்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லா தியானத்தையும் ஒன்றிணைத்து ஒரு தியானமாக மகரிஷி மாற்றி மிக உயர்ந்த ஒரு தியானமாக அந்த தியானத்தை கொடுக்குறான். சரிங்களா? அப்ப இந்த தியானம் எவ்வளவு ஃபில்டராய் நமக்கு வந்திருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உடல் பயிற்சி, உயிர் பயிற்சி, தியானத்திலே அடிப்படையா இருக்கிற எல்லா தியானங்களும், குறிப்பா துரியாதீத தியானமும் தொடர்ந்து இயற்றி 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 இப்ப கிட்டத்தட்ட 1 மாதம் துரியாதீதம் இயற்றி இருக்கிறோம். நாளையில இருந்து நம்ம மீண்டும் ஆக்கினையிலிருந்து தொடங்க இருக்கிறோம். நீங்க அப்படி செய்யக்கூடாது. சரிங்களா? அது மற்ற அன்பர்களுக்கு தான் ஆக்கினையிலிருந்து போறோம். நீங்க இப்ப ஒரு தொடர் பயணத்துல வர்றதுனால இந்த புதிய ஆனந்த யோக பயிற்சியில வர்றவங்க இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற அந்த 9 மைய தியானத்தை நம்ம தொடர்ந்து 1 மாதத்துக்கு செய்ய இருக்கிறோம். சரிங்களா? நீங்க எப்பவுமே காலையோ மதியமோ மாலையோ எப்ப தியானம் செஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் 9 மைய தியானத்தையே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப அந்த ஒரு தியானத்துல நீங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும். சரி, இப்ப அந்த தியானத்தை எப்படி செய்முறை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்பாக இப்போ நாம ஒரு தியானம் எடுக்கணும். சரிங்களா? 2 தியானம் எடுக்கதா நல்லது. ஆனா 2 தியானம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அதனால நம்ம தியானம் எடுத்துட்டு 9 மைய தியானத்துடைய செய்முறை பார்த்துட்டு தியானத்தை செய்யணும்.
இப்ப நன்றி உணர்வு தவம் நமக்கு தெரியும். நம்ம லைஃப்ல மிகப்பெரிய ஒரு விஷயம் இறைவனை உணர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நன்றி உணர்வு தான். அதற்கு மேல உணர்வுல ஒண்ணு இல்லைங்கிறாங்க மகான்கள் சொல்ற விஷயம். சரிங்களா? நன்றி உணர்வு எந்த அளவுக்கு நமக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்கு இறை ஆற்றல் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க பிரபஞ்சத்தை பற்றிய படிக்கிறது எல்லாத்துலயும் நீங்க பாருங்க, தி சீக்ரெட்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னா அவங்க உன்னதமா வைக்கிற ஒரே விஷயம் என்னன்னா நன்றி உணர்வு. அப்ப அந்த நன்றி உணர்வை நம்ம தியானமாக அதிகாலை வேலையில பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வாய்ப்பு இருக்கிற போல அது பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அந்த இறைநிலையிலிருந்து அனைத்து உயிர்கள் வரை எல்லாவற்றையும் நினைந்து நன்றியோடு வணங்கி அந்த அனைத்தையுமே வாழ்த்தி அவற்றிடமிருந்து வரக்கூடிய அந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்களை நம்மோடு இணைத்து கொள்ள இருக்கிறோம். அந்த தியானத்தை தான் நம்ம நன்றியுணர்வு தவம்னு சொல்லிட்டு மிக எளிமையாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால அதை நம்ம நல்லா செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இப்ப ஒரு 10 நிமிடம் நாம் வந்து தியானத்தை செய்ய இருக்கிறோம். சரிங்களா? ஓகே, எல்லாரும் கண்களை மூடி தியான நிலைக்கு வந்துருங்க. உடல் நேரா இருக்கட்டும், ரொம்ப முக்கியம். உடல் நேரா இருக்கணும். ரெண்டாவது, கைகளை நிறைய பேர் எப்படி வைக்கிறீங்கன்னு தெரியல, நான் முதல்ல சொல்லியிருக்கிறோம். கைகளை இப்படி கோர்த்து இந்த 2 கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் தியானத்திற்கு மகரிஷி அவங்க கொடுத்த பொசிஷன். சரிதானுங்களா? இந்த 2 சேர்ந்திருக்கும். சரி, இது வந்து வலது மூளை இடது மூளை, இந்த 2 சேர்ந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதான் ஒரு முறை நீங்களே பார்த்து கொண்டு உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு கண்களை மென்மையாக மூடி அப்படியே தியான நிலைக்கு வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றினோம் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. இந்த சக்தி உங்களை சூழ்ந்து இருக்கிறத உணர்ந்து பார்க்க. அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சக்தி நமக்குள்ள நல்லா ஊடுருவி நிரம்பறத உணர்ந்து பாருங்க. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இப்போ தியானம் தொடங்க இருக்கிறோம். நன்றி உணர்வு தியானம். இப்ப மனதை விரித்து அந்த எல்லையற்ற பெரு வெளியை, சுத்த வெளியை நினைந்து பாருங்க. எல்லையற்ற பெருவெளியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்க. நம்மிடமிருந்து செல்லக்கூடிய அந்த தெய்வீக வாழ்த்து அலை அந்த சுத்த வெளியிலே மோதி சிதறி பிரதிபலித்து அதற்குள்ளாக ஊடுருவி சென்று அந்த சுத்த வெளியினுடைய தெய்வீகத்தன்மையான அன்பும் கருணையும் இந்த தெய்வீக சக்தியையும் தன்னோடு இணைத்து அப்படியே அது நம்மை நோக்கி வருவதையும்
நம்மோடு இணைவதையும் உணர்ந்து பாருங்க. வாழ்க வளம். நீங்க இங்கிருந்து வாழ்த்தலை அனுப்புறீங்க, அது சுத்த வெளியிலே மோதி அதற்குள் ஊடுருவி அங்கிருந்து அந்த வாழ்த்தலை உங்களுக்கு வருகிறது. வாழ்க வளம். இப்ப சுத்த வெளியிலிருந்து தோன்றிய அந்த இறை துகள்களை நினைத்து பாருங்க. இறை துகள்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மானசீகமாக தொட்டும் வணங்கிக் கொள்ளலாம். இறை விண்ணை நினைந்து, இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற அந்த விண்ணை நினைந்து பாருங்க. இறை விண்ணை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நகர்கிறோம். இறை காற்றை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளம். இறை நெருப்பை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இந்த வாழ்த்தும் போது அந்த அலை அங்கு மோதி அதற்குள் ஊடுருவி நம்மிடம் வந்து இணைவதையும் உணர்ந்து பார்த்து சொல்லும். இறை நீரை இணைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்கிறோம். இறை நிலத்தை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த பஞ்சபூதங்களாக இருப்பது சாட்சாத் அந்த இறைநிலையாகிய இறை ஆற்றலே தான். இந்த பஞ்சபூதங்களுடைய தொகுப்பு தான் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுக்க நினைத்து பாருங்கள். எல்லாம் இறை ஆற்றலே பிரபஞ்ச ஆற்றலாக தன்மாற்றம் பெற்றிருக்கின்ற காட்சி. எல்லாம் வல்ல இறைநிலையே இந்த பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்றிருக்கின்ற பேருண்மையை வந்த நமது முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தை 108 பாதங்களாக 27 நட்சத்திரங்களாக மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருட்சகம், தனுசு, மகர, கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 12 சக்தி மிக்க ராசி மண்டலங்களாக பிரித்து வணங்கி வாழ்த்தி வழிபட்டு வந்தது. நாமும் பிரபஞ்ச அன்னையை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அப்படியே நமது சூரிய குடும்பத்திற்கு வாங்க. சூரியனை பாருங்க. எல்லாம் வல்ல இறைவனே சூரியனாக தன்மாற்றம் பெற்றிருக்கின்ற காட்சி. சூரியனை நினைந்து மானசீகமாக தொட்டு நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்து. இறை புதனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை சுக்கிரனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை சந்திரனை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளம். இன்று ஆடி மாதம் பூரண பௌர்ணமி தினம். அப்படியே அந்த முழு நிலவை பாருங்க. சந்திரன் தன்னுடைய முழு ஆற்றலை இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய தினம். இந்த சந்திர காந்த அலைக்கதிர்களை அப்படியே ஈர்த்து கொள்ளுங்க. வாழ்க வாழ்க. இறை செவ்வாயை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம்.
வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். இறை குருவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை சனியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இறை ராகு கேதுவை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். அப்படியே பூமிக்கு வாங்க, பூமிக்கு வாங்க. பூமி ஒரு தெய்வீக கோள். இந்த பூமியை பாருங்க. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையை இறை சக்தி தெய்வீகமாக வழங்கி இருக்கிற இறை பூமியை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த பூமியிலே பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையின் காரணமாக தோன்றிய ஓரறிவு தாவர இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். எல்லாம் வல்ல இறையே தாவரமாக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து இறை தாவர இனங்களை வாழ்க வளமுடன் வாழ்த்தி வந்தது. இப்ப நல்லா உங்களுக்கு அந்த நீங்க கொடுக்கிற வாழ்த்து அலை இந்த தாவர இனத்தை அப்படியே நினைந்து பார்த்து அதனால் நாம் பெறக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து நன்றியுணர்வோடு வணங்கணும்னா அத்துணை தாவர இனங்களிலிருந்தும் ஒரு தெய்வீக ஆற்றல் உங்களை வந்து ஆட்கொள்வதை நீங்க உணர முடியும். இரண்டறிவாக முயற்சி பெற்றுள்ள இறை குழுவினங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை பூச்சி இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை ஊர்வன இனங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க. இறை பறவை இனங்களை இறை விலங்கினங்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறோம். வாழ்க. இறைநிலையினுடைய உச்சகட்ட தன்மாற்றமாகும் இறை மனித தெய்வங்களை நினைந்து நன்றியுணர்வோடு கூறுகிறோம். வாழ்க. வாழ்க. எல்லாம் வல்ல இறையே நமது அன்னையாக தந்தையாக இறையே வாழ்க்கை துணையாக இறையே குழந்தை செல்வங்களாக இறையே உற்றார் உறவினர்களாக இறையே நண்பர்களாக இறையே சுற்றத்தாராக இறையே திருத்துறை அன்பர்களாக இன்னும் ஒருபடி மேலே சென்று நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்காக அந்த இறை ஆற்றலே இன்னல் புரிவோராக எதிரிகளாக போராக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து அனைவரையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி கொள்கிறோம். வாழ்க வளமுடன் என வாழ்த்து மகிழ்வோம். நாம் பிறந்தது முதல் இன்று வரை நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வாழ்க்கை வசதிகளையும் தங்களுடைய உடல் உழைப்பினால் அறிவினுடைய ஆற்றலினால் நமக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயத்தை நினைந்து மீண்டும் ஒரு முறை நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வாழ்க. காலை நாம் எழுந்தது முதல் இரவு நாம் உறங்குகின்ற வரை நம் வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எல்லாம் பாருங்க. எல்லா பொருட்களும் இறை ஆற்றலினுடைய வெளிப்பாடு. அனைத்து பொருட்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வாழ்க. இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கத்தை நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் இந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இறைநிலையிலிருந்து அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளிலிருந்து வரக்கூடிய தெய்வீக காந்த அழைத்தது இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்பதிலே இந்த புனிதமான மனித பிறவியிலே நாம் எல்லாம் நம்முடைய நோக்கமாகிய இறை உணர்வை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தங்கள் வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து உலகிற்காக தொண்டாற்றி இதுகாரும் இப்பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், அறிவில் அறிவாய் நிலை தரம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் வாழ்த்து. இப்பிறவியிலே நமக்கு நேரடி குருவாக அமைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க. ஆசான் அவர்களும் அனைத்து குருமார்களும் இன்று நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நின்று இன்று நாம் பெறவிருக்கின்ற அந்த 9 மைய தியானத்தினை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு தாழ்மையோடு வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா உயிர்களாகவும் எல்லா பொருட்களாகவும் உச்சி பெற்றிருக்கின்ற மேன்மை உணர்ந்து எந்த ஒரு பொருளை பார்க்கும் பொழுதும் எந்த ஒரு உயிரை பார்க்கும் பொழுதும் எல்லாம் வல்ல இறையை அந்த பொருளாக அந்த உயிராக மலர்ச்சி பெற்றிருக்கின்ற மேன்மையை உணர்ந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தக்கூடிய தன்மை நம்முடைய அகத்தன்வாக நிலைக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க. இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே தவத்தை அறிவு செய்வது சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ். வாழ்க வளமுடன், வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓம். சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க. 2 கைகளை மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து 2 உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடுப்பது. கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். கைகளை மெதுவாக கீழே இறக்கி தவத்தை நிறைவு செய்வது. வாழ்க 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 வாழ்க. இவர்களே மகிழ்ச்சி. கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காருங்க. சிறிது நேரம் மட்டும் இந்த தியானத்தை பற்றிய
எப்படி செய்முறை அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பல நிலைகளை நீங்க தியானம் செய்திருக்கீங்க, அதனால இதனுடைய செய்முறை எதுவும் சிரமம் இல்லை. ஆனா இடங்கள் மட்டும் நீங்க கரெக்டா அந்த இடத்துல கவனிக்கணும். அதுவுமே கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அந்த சக்தி உணரக்கூடிய இடம்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்திற்கு உங்க மனம் தானாக குவிஞ்சிடும். நிறைய பேர் ஆக்னிலே கேட்பாங்க, ஏன் இங்க கவனிக்கிறதா, இங்க கவனிக்கிறதா, எந்த இடத்துல எல்லாம் கவனிக்கிறதுன்னு நிறைய டவுட் இருக்கும். நீங்க ஒண்ணு இல்லை, இந்த இடத்துல கவனிச்சுட்டே இருங்க. அது ஒரு இடத்துல ஆற்றல் அதுவே குவி. அதான் ஆக்கின. சரிங்களா? கொஞ்சம் நஞ்ச லைட்டா மேல கீழே போறதால எந்த ஒரு பெரிய டிஸ்டர்ப் நடக்காது. அது கிட்டத்தட்ட அந்த சக்கரா நான் சொல்லியிருக்கேன்ல 3 இன்ச்சு 4 இன்ச்சு. நீங்க நல்லா மெடிடேட் பண்ணீங்கன்னா இப்பவே உங்களுக்கு 5 இன்ச்சு வரைக்கும் இந்த சக்கரா இருக்கும். அதை நீங்க கவனிச்சினா போதும், அது ஃபோக்கஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சரி சரி. இப்போ 9 மைய தியானம் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல மூலாதாரத்துல அந்த தியானத்தை தொடங்கும். மூலாதாரம் நம்ம நல்லா பண்ணி பழக்கம் இருக்கு, நல்லா பண்ணி பழக்கம் இருக்கு. சரிங்களா? மூலாதாரத்திலே நல்ல அந்த தியானத்தை தொடர்ந்து நம்ம செய்ய 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 மூலாதார சக்கரா நல்லா ஆக்டிவேஷன் ஆயிடும். இதற்கு உங்களுக்கு தனியாக டச்சு தேவையில்லை. சரிங்களா? அது ஆல்ரெடி நமக்கு இயக்கம் பெற்ற ஒரு மையம். இன்னைக்கு நான் ஒரு டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த நம்ம மையங்கள் ஏதாவது வேலை செய்யலைன்னா அந்த மையங்களை ஆக்டிவ் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கையும் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப மூலாதார மையம் ஆட்டோமேட்டிக்கா அஸ்வினி முத்திரை போட்டா அது ஓப்பன் ஆயிடும். சரிதானுங்களா? சரி. இப்போ மூலாதாரத்திலே இன்னைக்கு ஒரு 5 நிமிடம் தியானம் பண்றோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணதா இருக்கும். மூலாதாரத்துல நல்ல பவர் ஏறணும். ஏன்னா இந்த எல்லா எனர்ஜிக்கும் மூலமான எனர்ஜி மூலாதாரத்துலதான் இருக்கு. இப்ப மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி அப்படியே என்ன பண்றோம், எழுப்பி 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 உயர்த்தி 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 கொண்டு போய் சுத்தலியில இணைக்கிறோம். இதுதான் 9 மைய தியானம். சரிங்களா? இந்த பிறவி என்ன நோக்கத்திற்காக எடுத்தோமோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய ஒரு தியானம். அப்ப அந்த சக்தி எங்க இருக்குது, எங்க ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா மூலாதாரத்துலதான் அது ஸ்ட்ராங்கா வலுப்பெற்று இருக்குது. அப்ப அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு ஒரு உணர்வு தெரியணும். அது நல்ல உணர்வு தெரிஞ்சதுன்னா பிரபஞ்ச சக்தி அந்த மூலாதாரத்துல பாயறத உங்களால உணர முடியும். இன்னைக்கே முடிஞ்சாலும் முடியும், இல்லை நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய அந்த நிலை உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மூலாதார சக்கரம் ஒரு பிரபஞ்ச ஈர்ப்பு மையம்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். இயல்பாகவே எல்லாருடைய மூலாதார சக்கரம் பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய மையமாக இருக்கு. விசுக்தி அப்படித்தான், துரியம் அப்படித்தான். சரிங்களா? அப்ப பிரபஞ்ச சக்தி உள்ள அப்படியே மூலாதாரத்துல என்ன ஆகும், நல்லா ஸ்டோர் ஆக நம்மளுடைய மனோசக்தியும் நல்லா குவியறக்க ஆரம்பிக்கும். இப்ப மூலாதாரத்துல நல்ல உணர்வு வந்ததுக்கு அப்புறம் அந்த மூலாதாரத்துல இருந்து அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம். அந்த மையம் எங்க இருக்குதுன்னா, நீ இப்ப கூட தொட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய தொப்புள் இருக்கு இல்லையா, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இது தொப்புள்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் தொப்புள்னா, தொப்புள் இருந்து 4 விரல் அளவு கீழே வச்சீங்கன்னா நம்மளுடைய சுவாதிஷ்டான மையம். நீங்க ஒண்ணு இல்லை, இடது கைய தொப்புளுக்கு கீழே அப்படியே அந்த 4 விரல், இதுதான் தொப்புள்னு வச்சுக்கோங்க, இதுதான் தொப்புள்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே இந்த 4 விரல் அப்படியே வைங்க. இந்த இடத்துல டச் பண்ணீங்கன்னா வலது கையில, அதுதான் உங்களுடைய சுவாதிஷ்டான மையம். சரிங்களா? கரெக்டா யூரினரி பிளாடர், யூரின் ரொம்ப அடங்குச்சுன்னா ஒரு இடம் ஒரு புஷ்அப் இருக்கும் இல்லையா, அதுதான் யூரினரி பிளாடர் மேலேயே அந்த இடம் வரும். சரிங்களா? தொப்புள் இருந்து 4 விரல் அளவு கீழே வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரிங்களா? அந்த இடம் நீங்க டச் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அந்த இடம் சுவாதிஷ்டான மையம். சரிதானுங்களா? இப்ப இந்த இடத்திற்கு நீங்க அந்த இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். இங்கிருந்து நானும் குருவோட ஆற்றலை பெற்றுக்கொண்டு எல்லாருக்குமே அந்த இடத்துல எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிதானுங்களா? அதுலயே உங்களுக்கு எனர்ஜி அங்க உள்ள வரும். இல்ல மகரிஷி அவர்கள் சூக்குமமாக அந்த இடத்துல டச் பண்றாங்கன்னு நினைச்சாலும் அந்த எனர்ஜி வரும். நான் அதெல்லாம் தியானம் நடத்துறப்ப சொல்றேன். நீங்க ஆல்ரெடி தியானம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்களே நினைச்சாலும் தியானம் வந்துடும். நீங்க டச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன், டச்சே கிடையாது, சொன்ன உடனே மையம் ஆக்டிவேஷன் ஆயிடும்.
அப்படி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு நுட்பம் என்னன்னா, ஒண்ணு உங்களோட கை விரல்கள்ல எனர்ஜி போயிட்டே இருக்குல்ல, நம்ம ஜீவகாந்த டெஸ்ட் பண்ணிக்கல. அப்படி இப்ப அந்த இடம் 4 விரலுக்கு கீழே இந்த இடம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க கை வச்சுக்கணும், மெதுவா ஒரு 3 முறை சுற்றணும். சுற்றி அப்படியே 1 நிமிஷம் வச்சீங்கன்னா மனசு அந்த இடத்துல அப்படியே குவியறக்க ஆரம்பிக்கும். 1 நிமிஷம் அங்கேயே வைக்கணும். அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துலயே கவனம் இருக்கும். சரிங்களா? அப்ப சுவாதிஷ்டான மையம் இயக்கத்துக்கு வந்துருச்சு. அந்த இடத்துல நீங்க ஆக்கினியில, துரியத்துல, மூலாதாரத்துல என்னவெல்லாம் உணர்ந்தீங்களோ அந்த உணர்வு அங்க கிடைக்கும். ஆக்னியில ஒரு துடிப்பை உணர்ந்தீங்களா, சுவாதிஷ்டானத்திலையும் துடிப்பை நீங்க உணர்வீங்க. சிலர் சுழற்சியை உணர்வீங்க, சிலர் அந்த எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? அன்பர்கள் இப்போ தியானத்திற்காக நிறைய பேர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா நம்ம ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷத்துல இதனோட விளக்கம் கொடுத்துட்டு அப்படியே தியானத்திற்கு போயிடலாம். சரிங்களா? அது உங்களுக்கும், புதிய அன்பர்கள் மட்டும் இல்லாம பழைய அன்பர்களுக்கும் உங்களுக்கு அது ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி ஆயிடும். அப்ப சுவாதிஷ்டான மையம். சார் அப்பவும் எனக்கு அந்த இடத்துல உணர்வு வரல அப்படின்னா, நாம அந்த டெக்னிக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த சுவாதிஷ்டான மையம்னு ஒரு இடம் புள்ளி சொன்னோம்ல, அந்த புள்ளியின் வழியாக சுவாசம் உள்ளே வருவதாகவும் சுவாசம் வெளியே செல்வதாகவும் ஒரு 5 முறை செய்யணும். இயல்பான சுவாசம், மூச்சு இழுத்து விட வேண்டாம். அப்படியே மூச்சு உள்ள வர மாதிரி அங்க கவனிங்க, மூச்சு வெளியில போற மாதிரி அதே இடத்துல, அந்த இடத்துலயே கவனத்தை கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்றோம். ஏன்னா மனம் எங்க குவியுதோ அங்க சக்ரா ஆக்டிவேஷன் ஆகும். நான் அதற்கு முன்னாடி சில நுட்பங்கள் உங்களுக்கு சொல்றேன். தியானம் பண்றப்ப நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கனாலே சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகும். நீங்க அந்த சக்ராவை பார்த்து சொல்லணும், சுவாதிஷ்டான சக்கரமே நீ இயக்கம் பெறு அப்படின்னு நீங்க சொன்னாலே இயக்கம் பெறு. சரி, ரெக்வெஸ்டா சொல்லணும், ஆர்டர் போடக்கூடாது. அது ஒண்ணுதான் சிக்கல். சரி, எது சொன்னாலுமே நம்ம சொன்னா கேட்கும். ரெக்வெஸ்டா, ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுனீங்கன்னா எல்லாமே கேட்கும். சக்கராஸ் நம்ம சக்கரா கேட்காதா, அற்புதமா கேட்கும். நல்ல இயக்கம் பெறுவதற்கு ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 5 முறை அந்த இடத்துல மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும், மூச்சை இழுக்கணும், மூச்சை விடணும். அந்த சுவாதிஷ்டான மையத்திலேயே கவனத்தை வச்சு மூச்சை இழுத்து விட்டீங்கன்னா 6வது முறை மூச்சை இழுத்துட்டு அங்க கவனத்தை வச்சுட்டு மூச்சை இயல்பாக்கிடணும், கவனம் மட்டும் அங்க இருக்கணும். இது ஒரு டெக்னிக், இது ஒரு நுட்பம், சின்ன நுட்பம். எப்படி கையை டச் பண்ணா ஒரு நுட்பம்னு சொல்றேன்ல, அதே மாதிரி நீங்க அந்த மைண்ட்ல அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பார்த்து பேசுறது ஒரு நுட்பம். சரிங்களா? அதே போல இந்த சுவாசம் அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான நுட்பம். எப்பேற்பட்டவங்களுக்கும் சக்கரா ஓப்பன் ஆகும். சரி, அது நீங்க ஃபீல் பண்ணலாம். சுவாதிஷ்டான சக்கரத்துல மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா நாம டைம் எடுத்துட்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் டைம் எடுப்போம், போதும். அந்த சக்கரா பவர்ஃபுல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு. அதற்கு அடுத்தது மணிப்பூரகம். மணிப்பூரகம் நெருப்புக்கான மையம். சேம் தொப்புளே தான், இதுல டவுட்டே இல்லை உங்களுக்கு. தொப்புள் குழியே தான் மணிப்பூரகம். நீங்க தொப்புல கை வச்சாலே உங்களுக்கு தெரியும், அந்த துடிப்பு பீட் தெரியறதுக்கு ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு. சரிங்களா? அப்படி 1 நிமிஷம் இந்த இடத்துல தொப்புல கை வச்சு ஒரு 3 சுழற்சி அப்படியே சுழற்சி வச்சு அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து, லைட்டா அழுத்தம் கொடுத்து அங்கேயே கவனிச்சீங்கன்னா துடிப்பு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். துடிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற எந்த டெக்னிக்கும் வேண்டாம், நீங்க துடிப்புக்கு உள்ள போயிடலாம். இந்த உயிராற்றலோட இயக்கத்தை உங்களுக்கு நீங்க மனசு பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் இந்த மூச்சை இழுக்கிறது, புரியுதா இல்லைங்களா? இந்த மற்ற எந்த டெக்னிக்குமே நமக்கு என்ன ஆகாது, தேவை இருக்காது. சரிங்களா? நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த உணர்வுலயே கவனத்தை வச்சீங்கன்னா போதும், சக்கரா நல்லா பவர்ஃபுல்லா இயங்குறதுக்கு ஆரம்பிச்சு நீங்க பார்க்கணும். 4வது அநாகதம். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எந்த இடம்னா, இப்ப தொண்டை குழி இருக்கு இல்லையா, தொண்டை குழியிலிருந்து 4 விரல் கீழே அல்லது நெய்க்குழியிலிருந்து 4 விரல் மேல, 2 ஒரே அளவு தான் வரும். இங்க பாருங்க, இந்த தொண்டை குழி இருக்குல்ல, எல்லாருக்கும் இந்த தொண்டை குழி இருக்குல்ல, இந்த தொண்டை குழி தான் இந்த இடம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து 4 விரல் கீழே வச்சீங்கன்னா, அதே மாதிரி தொப்புள் எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி தொண்டை குழியில இருந்து இடது கையை 4 விரல் வைங்க. சரிங்களா? தொண்டை குழி 4 விரல் வச்சு அது கீழே வச்சீங்கன்னா அந்த அநாகத சக்கரம். சரிங்களா? 2 மார்பு காம்பு சேர்ற இடத்துல இருந்து கொஞ்சம் மேல இருக்கும். சரிங்களா? அது நீங்க பண்றப்பவே எல்லாருக்குமே அந்த இடம் நல்லா உணர்வுபூர்வமா தெரியும். இந்த ஆஞ்சநேயர் நெஞ்ச பொழந்து காமிப்பார், பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திருப்போம் இல்லையா?
ஜீசஸ் வந்து அந்த ஹார்ட் சென்டர் தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. ஹார்ட் எங்க இருக்குதுன்னா நீங்க கை வைக்கிறீங்கல்ல, அந்த ஹார்ட்டோட சென்டர் பாயிண்ட் தான் இது. அதனால ஈஸியா உணர்வுக்கு வந்துடும். அதுல நம்ம இருதய தியானம் பண்ணிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த இடம் வந்து ஈஸியா வந்து இயக்கம் வந்து சரி. இன்னைக்கு நிறைய நுட்பங்களை பயன்படுத்தி அந்த இயக்கத்துக்கு கொண்டு வரும். ஓகே, டச் பண்ணி சுழற்சி பண்றோம், அங்கேயே கூர்ந்து கவனிக்கிறோம். அதே போல அந்த இடத்துல மைய இயக்கத்துக்கு வரலைன்னா மூச்சை அந்த இடத்துல இழுத்து விட்டு கவனிக்கணும். நான் எல்லா டெக்னிக்குமே ஒவ்வொரு சென்டருக்கும் சொல்லுவேன். நீங்க உணர்வு வந்துருச்சுன்னா நீங்க எந்த டெக்னிக்கும் ஃபாலோ பண்ண வேண்டாம், டைரக்டா பயிற்சிக்குள்ள நீங்க உள்ள போயிடலாம். புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். நோக்கம் வந்து அந்த இடத்துல உங்க மனோசக்தியை முழுசா நீங்க இணைச்சு வச்சிருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இது சுவாதிஷ்டா. சரி, அநாகதம். சரியா? அநாகத சக்கரம். அநாகதம்னா நெஞ்சு குழி. சரியா? நெஞ்சு குழியிலிருந்து மேல மார்பு பகுதி. அதற்கு அடுத்த சக்கரம் வந்து விசுத்தி. ஆண்களுக்கு நான் பேசுறப்ப உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தெரியுதா? தொண்டை பகுதியில ஆண்களுக்கு அந்த குரல் நான் இருக்கும், பெண்களுக்கு குரல் நான் இருக்காது. அப்ப ஆமாம்மா டச் பண்ணணும், நான் சொல்றேம்மா டச் பண்ணணும். ஓகேவா? உங்களோட கையில நான் இப்ப உங்களுக்கு எனர்ஜி கொடுப்பேன், நீங்க அது எல்லாருமே அந்த எனர்ஜி வாங்கிக்கலாம். நான் கொடுக்கறேன்னா நான் கொடுக்கல, மகான்கள் சித்தர்கள் கொடுப்பாங்க. அந்த எனர்ஜி நல்லா வாங்கிட்டீங்கன்னா உங்க கையில ஃபுல் பவர் வந்து லோடாகி நிற்கும். அப்புறம் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அந்தந்த இடத்த டச் பண்ணணும். நீங்களா டச் பண்ணணும். நீங்க டச் பண்றப்ப வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த இடத்துல டச் பண்ற மாதிரி நினைச்சு பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லா நீங்க அதைய ஃபீல் பண்ணலாம். சரி, இன்னும் உங்களுக்கு யாராவது சித்தர்கள் நிறைய பிடிக்கும் அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க உங்களோட உணர்வுல, பாவனையில, உணர்வுல, கற்பனை இல்லை, உணர்வுல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மகான்களோட தரிசனத்தை கூட நீங்க இதுல எல்லாம் உணர முடியும். சரி, அவங்க வர்ற ஃபீல் எல்லாம் உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? தொண்டை பகுதி கரெக்டா அந்த குரல் நான் அதே இடத்துலதான். ஓகேங்களா? அந்த இடத்த டச் பண்ணி ஒரு 3 சுழற்சி பண்ணி லைட்டா அமுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த இடத்துலயும் அந்த துடிப்பு தெரியும். இல்லாட்டி நம்ம சுவாசத்தின் மூலமாக நாம வந்து இயக்கிப்போம். ஓகேங்களா? இந்த 4 மையம் தான் உங்களுக்கு இடம் வந்து புரியணும். அதுக்கப்புறம் ஆக்கினை எப்பவும் போல, இதுக்கெல்லாம் டச் தேவையில்லை. சார் உணர்வு வரல அப்படின்னா அந்த இடத்துல மூச்சை மட்டும் கவனிங்க, அங்கெல்லாம் தொடவெல்லாம் தேவையில்லை. ஆக்னியில உணர்வு வரலைன்னா மூச்சை 2 முறை இழுத்து விடலாம். இல்லாட்டி உங்களுக்கு கண்ணு திறந்து மூடுற டெக்னிக் நம்ம சொல்லியிருக்கிறோம். சரியாண்ணா? கண்களை மெதுவா திறந்து மெதுவா கண்ணை மூடினீங்கன்னா ஆக்னை வந்து ஓப்பன் ஆயிரும். இது அதனுடைய ஒரு டெக்னிக். ஆக்னா ஓப்பன் ஆயிரும். அப்புறம் துரியம். அப்புறம் நம்ம எப்பொழுதும் போல துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகலம், சிவக்கலம், பெரிய மண்டலம், சுத்தவெளி. எப்பவும் போல துரியாதீத தவமேதாமா. துரியாதீதத்தை ஆக்கினையில இருந்து தொடங்கி போயிடுறோம். 9 மைய தவத்துல என்ன பண்றோம்னா மூலாதாரத்துல தொடங்கி அதுல இருந்து அப்படியே மேல 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 வரும். சரிங்க, அவ்வளவுதான். இந்த கீழே 5 மையத்திலையும் இயல்பா வந்து குறைஞ்சபட்சம் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒவ்வொரு மையத்திலையும் 2 நிமிஷம் தியானம் பண்ணணும், குறைஞ்சது. அப்போ 9 மையத்திற்கு 18 நிமிஷம், 30 நிமிஷம் சரியா இருக்கும். முன்ன பின்ன சொல்றதெல்லாம் சேர்த்துனா அரை மணி நேரம் சரியா இருக்கும். சரியாங்களா? இன்னைக்கு முதல் நாள் நம்ம அந்த தீட்சையை கொடுக்கற காரணத்தினால இன்னைக்கு கொஞ்சம் நேரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானுங்களா? ஓகே, இதுல ரொம்ப குழம்ப வேண்டாம். யாரோ கேட்டிருக்காங்க, இந்த சக்கராஸ் எல்லாம் உடம்புல முன்பக்கத்தில் இருக்குதா, உடம்புனோட பின்பக்கத்தில் இருக்குதா, அல்லது உடம்புனோட மையத்தில் இருக்குதா, அல்லது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்றமே அந்த முதுகுத்தண்டில் இருக்குதா? சரிதானுங்களா? அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆக்சுவலா நான் முதல்ல ஒரே உதாரணம் சொல்றேன். உடம்புனுடைய மையத்துல இருக்கிறது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் உள்பகுதியில் இருக்கு. சரிதானுங்களா? சக்ராஸ் எப்பவுமே உடலை விட்டு வெளியே இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க இந்த இடத்த தொட்டா அந்த கிளாண்டே ஆக்டிவேஷன் ஆயிரும், அந்த சக்ராவே ஆக்டிவேஷன் ஆயிரும். இவ்வளவுதான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்கிற டைரக்ட் ஸ்பாட். அது இந்த இடத்துல ஆக்சுவலா பிட்யூட்டரி இல்ல, இங்கிருந்து உள்ள இருக்குது பிட்யூட்டரி. இங்க தொட்டா பிட்யூட்டரி வேலை செஞ்சிருங்கிற நரம்பு குவியல் இங்க இருக்குது. அதைத்தான் இந்த இடத்துல தொட சொல்றாங்க. சரி, அதனால நீங்க முன்னாடி பின்னாடி நடுவுல எல்லாம் போட்டு ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ண. இந்த இடத்த தொட்டு இங்க நீங்க கவனிங்க, அங்க உள்ள என்ன நடக்குமோ அது நடந்துக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல தான் எல்லாமே. சரிங்களா? கையை எப்படி சுத்தணும்னா வலச்சுடா சுத்தணும். உங்களுடைய வலதுல
ஆள்காட்டி விரல்ல, சரிதானுங்களா, டச் பண்ணி, இப்ப சந்தனத்துக்கு குழைச்சிங்கன்னா எப்படி குழைப்பீங்க? வளச்சுழல், இடச்சுழல் சுத்தி இருக்கக்கூடாது. எனர்ஜி வந்து வெளியே போயிடும். ஸ்க்ரூ டிரைவர்ல திருப்புறீங்கல்ல, இப்படி வச்சு திருப்பினீங்கன்னா உள்ள போகும் ஸ்க்ரூ. ஆப்போசிட்ல திருப்பினீங்க ஸ்க்ரூ வெளியே வந்துடும். ஏன் வளச்சுழல்னா, வளச்சுழல நீங்க எதை சுத்தினா எனர்ஜி என்ன ஆயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும். நீங்க கோயிலுக்குள்ள போனோன்னே பாருங்க, அப்படியே லெஃப்ட் போய் வளச்சுழலா சுத்திட்டு வருவீங்க. அப்படித்தானே பண்றீங்க? இப்ப வளச்சுழலா சுத்தினீங்கன்னா எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இடச்சுழல் போனீங்கன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிரும். அதனால கையில வச்சு சுழற்சி பண்றப்ப வளச்சுழலா 3 சுழற்சி சுழற்றணும். ஓகேவா? எந்த இடத்துல டச் பண்ணாலும் அந்த 3 சுழற்சி லைட்டா டச் பண்ணி மெதுவா இப்படி சுழற்சி பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே கையை வச்சு கவனிங்க. உங்க மனசு அங்க ஒருநிலைப்படுறதுக்காகத்தான் பண்றோம். இன்னொன்னு கையில இருந்து எனர்ஜி அந்த இடத்துக்கு போகும். இதைத்தான் பண்ண போறோம். ஓகேவா? சரி சரி சரி. இப்போ தியானம் ஏற்று இருக்கிறோம். எல்லாரும் ஒரு 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 2 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு 45 நிமிஷமாவது தியானம் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ தண்ணி யூரின் எல்லாம் போகணும்னா ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வாங்க, நம்ம தியானம் தீட்சைக்குள்ள போயிடலாம். வாழ்க. ஒரு நிமிடம் தியானத்திற்கு நம்மை தயார்படுத்துவதற்காக அசைவற்று அமர்ந்திருக்கின்ற நமது பரு உடலையே அப்படியே கூர்ந்து கவனிப்போம்.
நீங்க உடலை கவனிக்கும் போதே ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து கொண்டிருக்கிற காரணத்துல பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள பாயறக்க ஆரம்பிக்கும். உணர்வுக்கு தட்டுதான் பாருங்க. பூரண பௌர்ணமி தினம் இந்த தெய்வீக இறை சக்தி நமக்குள் பாய்வதையும் அப்படியே உணர்ந்து பாருங்க. சிலை போல அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல் அசைவற்ற உடலை கவனிக்க கவனிக்க மனமும் அசைவற்று ஒரு ஆழ்ந்த அமைதியில லயமாகி நிற்கின்றது. வாழ்க வளமுடன். இப்போ நம்ம வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான சம்பவங்களை அப்படியே ஒரு நிமிடம் நினைந்து பாருங்க. நம்ம லைஃப்ல நம்ம எவ்வளோ நேரம் மகிழ்ச்சியா சந்தோஷமா நண்பர்களோடு குழந்தைகளோடு உறவினர்களோடு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் பாருங்க. அந்த நிகழ்வுகளை எல்லாம் அப்படியே நினைத்து உணர்ந்து பாருங்க. அந்த நிகழ்வுகளை நீங்க உணர உணர உங்களுடைய உடலிலே ஒரு அதிர்வலை, மகிழ்ச்சி அதிர்வலை உருவாகும். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆனந்த உணர்வு அனைத்தும் உங்களுக்குள்ள அப்படியே உங்கள் முகத்திலே அன்பும் கருணையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு தெய்வீக தன்மையும் மலரும். இப்ப நம்முடைய எல்லா மையங்களும் திறந்துடுச்சு, இயல்பாகவே திறந்தது. இந்த மகிழ்ச்சியான மனோநிலையிலேயே இருங்க. தூய்மை அந்த எண்ணங்களை விட்டு அந்த உணர்வுல மட்டும் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சிக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லையற்ற தூய் பரவெளி அருட்பேரால் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள கோடி பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்து நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்ட அருளாற்றல் பாய்ச்சிகள், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா
பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி அற்பேராற்றல் எல்லா திசையிலிருந்தும் நம்முள் அலை 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 பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கும். உடல் முழுக்க அந்த பிரபஞ்ச சக்தியால் நிரம்பி இருப்பதை பார்த்து முதல் பாதம் வரை தெய்வீக இறை சக்தி பரிபூரணமாக நிரம்பி இருக்கின்றது. அருட்காப்பு அருட்பேராற்றல் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் மகிமை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தி சதா சர்வகாலமும் நம்மை சூழ்ந்து நிறைந்து நின்று நமது ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நமக்கு குரு துணையாக பாதுகாப்பாகவும் நம்மை வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அன்னையினுடைய முழு உருவத்தையும் நினைந்து கொள்ள அப்படியே அகக்காட்சியா அவருடைய முன்னோர்கள் அனைவரையும் நினைந்து கொள்ளும். தந்தைக்கு வணக்கம். தந்தையினுடைய முழு உருவம் அவருடைய முன்னோர் அனைவரும். அன்னை தந்தை நமது முன்னோர்கள் அனைவரையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன் என்ற தெய்வீக வாழ்த்து அலைகளை அவர்கள் அனைவரும் நமக்கு அனுப்புவதை அப்படியே பாருங்க. இந்த தெய்வீக வாழ்க்கையை அப்படியே பரிபூர்ணமா உள்வாங்கிக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ இப்பிரிவிலோ முற்பிரிவிலோ நாம் ஏதாவது அவர்களுக்கான இன்னல் ஏதாவது புரிந்திருக்கிறோம். அவற்றை முழுமையாக முடித்து நம்மை பரிபூரணமாக ஆசீர்வதி ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலையை அடைய வேண்டிக் கொள்கிறோம். அனைவரும் நம்மை மன்னித்து அவருடைய தெய்வீக ஆசிகளை இரு கரம் உயர்த்தி இந்த வாழ்த்து அலைகள் அப்படியே அனுப்புறாங்க. ஏற்றுக்கொள்ளும். வாழ்க அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஆசான் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைந்து கொண்டு எல்லாம் வல்ல இறை ஆற்றலே நாம் அனைவரும் முக்தியை பெறுவதற்காக எடுத்த ஒரு உருவம் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர்களோடு இணைந்து இதுகாரும் பிரபஞ்சத்திலே சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷி, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் அனைத்து ஞான பெருமக்களையும் அப்படியே ஒரு சேர பாருங்க. பிரபஞ்சத்திலிருந்து அவர்கள் அனைவரும் நம்மை தெய்வீக சக்தியால் அவர்களுடைய தவ வலியால் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதை பாருங்கள். அனைத்து குரு மகான்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அனைவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை பரிபூரணமாக பெற்றுக் கொள்வோம். குருமகான்களுக்கு நன்றி. குரு மகான்களுக்கு அருமையான வேண்டுகோள்.
அருட்தந்தை வேதாத்திரி அவர்கள் விட்ட அனைத்து குரு மகான்களும் இப்போது நம்மோடு சூக்குமமாக இணைந்து நம் உள்ளும் புறமும் அவருடைய தெய்வீக சக்திகளை நிரப்பி நமக்கு இந்த தெய்வீக தியானத்தினுடைய தீட்சையை மனமுவந்து கொடுப்பார்களாக. அனைவரும் நம்ம கூட இணைந்திருப்பதை நீங்க உணர்ந்து பாருங்க. கூட்டா எல்லா மகான்களும் வருவாங்க. மகான் காத்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்த்தவர் வாழ்த்தவர். பஞ்சபூதங்களுக்கும் நவகோள்களுக்கும் பிரபஞ்ச அன்னைக்கும் அனைத்து உயிர் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கூறி தவம் துவங்கும். 9 மைய தவம் தீட்சை. தொடக்கம் மூலாதாரம். மூலாதாரத்துல கூர்ந்து கவனி, கூர்ந்து கவனி. குண்டலினி மகாசக்தி அனைவர் மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். அனைவருக்கும் மூலாதார சக்கரம் நன்கு இயக்கம் பெறுகிறது. நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும். மூலாதார சக்கரம் நல்ல இயங்கிறத உங்களால உணர முடியும். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் பாய்ந்து நிரம்புவதையும் நல்லா உணர்ந்து பாருங்க. மூலாதார சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. தெய்வீக பிரபஞ்ச சக்தி பாய்ந்து குவிந்து திணிவு பெற்றது. இப்போ கண்களை மூடிய நிலையிலேயே இருங்க. உங்களுடைய
வலது கையை மட்டும் உயர்த்தி, நீங்க செல்போன் முன்னாடியோ லேப்டாப் முன்னாடி இருப்பீங்க, அதை நோக்கி உங்களோட உள்ளங்கை இருக்கிற மாதிரி வலது கையை மட்டும் உயர்த்தி வச்சுக்கோங்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர், இன்னும் அனைத்து சித்தர்கள் மகான்கள் அனைவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அப்படியே உங்க வலது கையில ஒரு சக்தி அபரிமிதமாக உங்களுக்குள்ள வர்றத நல்லா உணர்ந்து பாருங்க. பிரபஞ்ச பேராற்றல், இறையாற்றல் கைகளிலிருந்து உங்கள் கைகளுக்கு அலை 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 அலையாம் பாய்ந்து நிரம்பி கொண்டிருக்கிறது. சக்தி நல்லா நிரம்புறத, ஒரு அலை வந்து உங்க கையில அடிக்கிறத நல்லா உணர முடியும். நல்லா உணர்ந்து உள்ளங்கையை நல்லா கவனித்து உணர்ந்து பாருங்க. உணர்ந்து பாருங்க. அப்படியே அந்த வலது கையினுடைய ஆள்காட்டினுடைய நுனிப்பகுதியை கவனிய. இந்த மொத்த சக்தியும் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனிப்பகுதிக்கு வரட்டும். அப்படியே கூர்ந்து பாருங்க. அப்படியே ஒரு காந்த ஆற்றல் வலது கையினுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனிப்பகுதியில இந்த சக்தி அப்படியே குவிந்து இருப்பதை நீங்க உணர முடியும். பிரபஞ்ச பேராற்றல், இறையாற்றல், குரு மகான்களுடைய தவ ஆற்றல் பரிபூரணமாக நமது கைகளிலே நிரம்பி இருக்கிறது. வாழ்த்தவர் வாழ்த்தவர். இப்ப மூலாதாரத்திலிருந்து கைகளை கீழே வைத்துக் கொள்ளுங்க. மூலாதாரத்திலிருந்து அந்த சக்தி அப்படியே மேல எழும்பி சுவாதிஷ்டானத்துக்கு வரட்டும். சுவாதிஷ்டானம். இப்ப தொப்புளிலிருந்து 4 விரல் அளவு கீழே, அதற்கும் கீழே இருக்கிற பகுதியில உங்களோட வலக்கையினுடைய ஆள்காட்டி விரலை தொடுங்க. தொட்டு மெதுவாக 3 சுழற்சி அப்படியே மெதுவா சுழற்சி. இப்ப அந்த இடத்துலயே அப்படியே டச் பண்ணி வைங்க. சுவாதிஷ்டான சக்கரம் நன்கு இயக்கம் பெறட்டும். தெய்வீக நீரினுடைய சக்தி பரிபூரணமாக துணை நிற்கின்றது. இந்த கை தொற்று இருக்கிற இடத்திலேயே கூர்ந்து கவனிங்க. இப்ப கைகள்ல இருந்து ஒரு ஆற்றல் உள்ளே பாய்ந்து கொண்டிருப்பதையும், அங்கு ஒரு துடிப்போ ஒரு உணர்வோ உங்களுக்கு புலப்படுவதையும் கூர்ந்து பாருங்க. மெதுவாக கைகளை கீழே வைத்துக் கொண்டு அந்த சுவாதிஷ்டான மையத்தையே கூர்ந்து கவனிங்க. உணர்வு பெறுவர்கள் நீங்க அந்த உணர்வையே கூர்ந்து கூர்ந்து கவனிங்க. உணர்வு பெற முடியாத அன்பர்கள் மட்டும் 5 முறை அந்த இடத்திலேயே மனதை விட்டு மூச்சு அப்படியே எடுக்கணும், மூச்சை விடணும். இப்போ நல்ல மூச்சை இழுத்து அந்த இடத்துல நிறுத்துங்க.
முழு கவனம் அங்கேயே இருக்கட்டும், மூச்சு இயல்பாகட்டும். சுவாதிஷ்டான சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் உணர்வுக்கு வராத அன்பர்கள் மற்றவங்க அங்கேயே கவனிங்க. இன்னும் உணர்வு வரலன்னா மட்டும் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கிட்ட நீங்க பேசணும். சில அன்பான வார்த்தைகளை அந்த மையத்தை நோக்கி அனுப்புங்க. சுவாதிஷ்டான சக்கரம் வாழ்க வரும். சுவாதிஷ்டான சக்கரம் வாழ்க வரும். சுவாதிஷ்டான சக்கர நான் உன்மேல் அன்பு செலுத்துகிறேன், நீ நன்கு இயக்க பெறுவாயாக. ஒரு மகிழ்ச்சி உணர்வோட அந்த சக்கரத்துக்கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இயங்க ஆரம்பிக்க உங்களால உணர முடியும். சுவாதிஷ்டான மையத்திற்கு நன்றி கூறி அப்படியே அந்த சுவாதிஷ்டான மையத்தில் இருக்க அந்த சக்தியை அப்படியே மூச்சு துணை கொண்டு அப்படியே மேல எடுத்துட்டு வாங்க. மணிப்புரகம் தொப்புள் மையத்துல நிறுத்துங்க. இப்போ அந்த வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் எடுத்து உள்ள டச் பண்ணுங்க. அப்படியே மெதுவாக 3 முறை அப்படியே சுழற்சி பண்ணுங்க. மென்மையா அந்த இடத்துல அப்படியே டச் பண்ணி வைங்க. மணிப்பூரக சக்கரம் நன்கு இயக்கம் பெறுகிறது. சித்தர்கள், மகான்கள், யோகிகள், தெய்வீக அருளாளர் அனைவருடைய சூட்சும சக்தியும் மணிப்பூரக சக்கரத்தை நன்கு இயக்கம் பெற வைக்கிறது. தெய்வீக நெருப்பின் சக்தி மணிப்பூரகத்திலே பரிபூரணமாக நிரம்பட்டு நல்ல சக்தி திணிவா இருக்குது. இந்த இடத்த நல்லா உணர்ந்து பாருங்க. கைகளை எடுத்துட்டு கைகளை கோர்த்த நிலையில வச்சுக்கோங்க. அங்கேயே கூர்ந்து கவனிங்க. இன்னும் கூர்ந்து 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 அந்த உணர்வு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த உணர்வையே பிடித்து கொள்ளுங்க. உணர்வு பிடிபடலைனா மட்டும் ஒரு 5 சுவாசம் மணிப்பூரகத்தின் வழியாக இழுத்துட்டு கடைசி மூச்சை இழுத்துங்க. கவனிச்சுட்டு மூச்சை இயல்பாக்கிட்டு அங்கேயே தொடர்ந்து கவனிக்கணும். செய்யுங்க. மணிப்பூரக சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்ல இயக்கம். குரு மகான்கள், சித்தர்கள், யோகிகள், பிரபஞ்ச அன்னையனுடைய தெய்வ சக்தி மணிப்பூரகத்தில் பரிபூரணமாக நிரம்பட்டு
நல்லா அந்த உணர்வு கிடைக்கிறத பிடிக்கணும், உணர்வுக்குள்ள பயணிக்கணும். இன்னும் உணர்வு கிடைக்கலைன்னா அந்த மணிப்பூரக மையத்தை நோக்கி உங்களுடைய மகிழ்ச்சியை, நன்றி உணர்வை, ஒரு அன்பை வெளிப்படுத்தி நீங்க பேசணும். மணிப்பூர சக்கரமே இயக்கத்துக்கு வாங்க. மணிப்பூரக சக்கரம் வாழ்க வளமுக. நீங்க அவங்ககிட்ட பேசி அன்பை வெளிப்படுத்தினாலே சக்கரம் அபரிமிதமா இயக்கத்துக்கு வாழ்க வளமுக. வாழ்க மணிப்பூரக சக்கரத்திற்கு நன்றி கூறிக்கொள்வோம். நன்றி நன்றி நன்றி. இப்ப அந்த மணிப்பூரகத்தில் இருக்கிற அந்த சக்தியை அப்படியே மூச்சின் துணை கொண்டு அப்படியே இழுத்துட்டு வாங்க. அநாகதம் மார்பக பகுதி, குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் அநாக மையத்தில் இயக்கி பெறட்டும். இப்போ உங்களுடைய தொண்டை குழியிலிருந்து 4 விரல் கீழே அல்லது நெஞ்சுக்குழியிலிருந்து 4 விரல் மேல எப்படி வேணா வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த 4 விரல் கீழே நிலைய வர்ற இடத்துல உங்களுடைய ஆள்காட்டி விரலை டச் பண்ணுங்க. டச் பண்ணி மெதுவா ஒரு சுழற்சி கொடுங்க. துணி இருந்தாலும் பரவாயில்ல, ஷர்ட் மேல பண்ணாலும் அந்த எனர்ஜி வேலை செய்யும். அப்படியே மெதுவா டச் பண்ணி பண்ணுங்க. அப்படியே அந்த இடத்துல நிறுத்துங்க. உங்களுடைய கைகளின் வழியாக சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்களுடைய தெய்வீக சக்தி, ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தவ ஆற்றல் அனைத்தும் பரிபூரணமாக அநாகத சக்கரத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அன்பின் மையம் பூரணமாக இயங்குகிறது. கை தொற்றிருக்கிற இடத்திலேயே கவனிங்க. சக்தி திணிவு பெறுவதையும் அந்த மைய இயக்கம் பெறுவதையும் உங்களால உணர முடியும். இப்ப மெதுவா கைகளை கீழே வைக்கலுங்க. கூர்ந்து கவனிக்கணும். நல்ல உணர்வு ஏற்படும். உணர்வு கிடைக்காத அன்பர்கள் மட்டும் அந்த சுவாச நுட்பத்தை பயன்படுத்துங்க. அநாகதத்தின் வழியாக மூச்சு எடுத்து அதிலேயே விடணும். ஒரு 5 முறை செய்துட்டு 6வது முறை மூச்சு இழுத்திலேயே நிறுத்தி கவனிக்கணும். அநாகத சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருதய சக்கரம் பரிபூரண சக்தி பெறுகிறது. கூர்ந்து கவனிங்க. பஞ்சபூதங்களிலே காற்றினுடைய தெய்வீக சக்தி அநாகதத்தில் நிரம்பிக் கொண்டது. நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும். இந்த இடத்திலே சக்தி நல்ல குவிவதை, சக்கரத்தினுடைய இயக்கத்தை நல்லா உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இயக்கத்துக்கு வரலைன்னா மட்டும்
அந்த மையத்து கூட நீங்க உணர்வு ரீதியா பேசுங்க, உங்களோட மகிழ்ச்சியை, அன்பை வெளிப்படுத்துங்க. இந்த மையத்தை பார்த்து ஒரு புன்னகை செய்யுங்க. நாகத சக்கரம் நன்கு இயக்கம் பெறட்டும். வாழ்க வளமுடன். ஜீசஸ், இயேசு மகானுடைய தெய்வீக சக்தி அநாகதத்தில் பரிபூரணமாக நிரம்பட்டும். வாழ்க்கவன் வாழ்க்கவன். இப்போ அந்த அநாக மையத்தில் இருக்கிற அந்த சக்தியை மேல கொண்டு வர போறோம். அநாகத மையத்திற்கு நன்றி கூறி இப்ப மூச்சின் துணை கொண்டு அப்படியே அநாகத மையத்திலிருந்து அந்த சக்தியை மேல இழுத்துக்குவாங்க. விஷுப்தி தொண்டை மையம், அந்த இடத்துல மூச்சை விட்டு அங்கேயே கவனி. அனைவருக்கும் விஷுப்தி சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை விஷுப்தி சக்கரத்துல தொட்டு நிலையாக ஒன்றை வளச்சுடலாக சுழற்றணும். கவனம் நல்ல நல்ல உணர்வுக்கு வரும். அந்த இடத்திலேயே டச் பண்ணுங்க. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ஆசான் அருட்தந்தை ராத்திரி மகரிஷி அவர்களை தவ சுத்தி சக்கரத்திலே பாய்ந்து நிரம்பி திணிவு பெற்று அந்த சக்கரத்தை ஏற்கொண்டிருக்கிறது. நல்ல பண்புக்கு கிட்ட கை அப்படியே மெதுவா கீழே வைத்துக் கொள்ளுங்க. விருத்தி சக்கரம் பிரபஞ்ச சக்தியிலே விண்ணினுடைய ஆற்றல் ஏற்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற தெய்வீக விண்ணினுடைய சக்தி நமது விஷுப்தி சக்கரத்திலே பரிபூரணமாக நிரம்பட்டு நிலக்கூர்ந்து கவனிங்க. நல்ல உணர்வு கிடைக்கலைன்னா மட்டும் சுவாச நுட்பை பயன்படுத்துங்க. மற்றவங்க அந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கலாம். விஷுப்தி சக்கரம் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் உணர்வு இல்லைன்னா மட்டும் இந்த விஷுப்தியை நோக்கி உங்களுடைய மலர்ந்த புன்னகையை அது கூட பகிர்ந்து கொள்ளும். அதனோடு அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும். விஷுப்தி சக்கரம் நன்கு இயங்கட்டும்.
வாழ்க. விசுத்தி சக்கரத்திற்கு நன்றி கூறி அந்த விசுத்தியில இருக்கிற சக்திய மூச்சின் துணை கொண்டு அப்படியே எடுத்துட்டு மேல வாங்க. ஆக்கினை ஆக்கினையில நீங்க தொட்டு உணர வேண்டியதில்லை. ஆக்கினை மையம் நமக்கு ஏற்கனவே திறக்கப்பட்ட மையம். ஆக்கினையில இன்னைக்கு அபரிவிதமான சக்தி இருப்பதை உணர நல்லா கூர்ந்து பார்க்க. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானிகளுடைய தெய்வீக சக்தி, ஆசான் அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீக ஆற்றல் தாக்கினா சக்கரத்தில் பரிபூரணமாக நிறைந்திருக்கிறது. நல்லா உணர்ந்து பாருங்க. உணர்வு கிட்டாதவர்கள் மட்டும் மூச்சு நுட்பத்தை பயன்படுத்துங்க. மற்றவங்க கூர்ந்து கூர்ந்து ஒடுங்கி கவனி. நல்ல ஆக்கினையில சக்தி பெற்றிருக்கிறது. இப்ப மூச்சின் துணை கொண்டு அந்த சக்தி அப்படியே மேல இழுத்துட்டு வாங்க. துரியன் தலை உச்சி, சகசிராதார சக்கரம் அனைவருக்கும் நன்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் தெய்வீக சக்தியும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தியான ஆற்றல் பூரணமாக சகசிராதார சக்கரத்தில் நிரம்பட்டு பிரபஞ்ச சக்தி ஒரு அருவி போல சகசிராதாரத்தில் பாய்ந்து நிரம்புகிறது. வாழ்க வளம். அப்படியே மெதுவா உயர்ந்து வாங்க. துவாதசாங்கம் தலை உச்சியிலிருந்து ஒரு அடி தூரம் உயர்ந்து நிற்கிறது. இன்னும் உயர்ந்து வாங்க. சந்திரன் என்று பூரண சந்திரத்தின் முழு நிலவை பார் போன்ற வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிற சந்திரன். சந்திரனுடைய தெய்வீக காந்த அலை கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றன. சந்திரனுக்கு நன்றி கூறி அப்படியே உயர்ந்து வாங்க. சூரியன் மாபெரும் நெருப்பு கோலம். சூரியன் பாருங்க, ஆரஞ்சு நிறமான காந்த அலைக்கதிர்களை வீசிக்கொண்டிருக்கிற தெய்வீக சூரியனுடைய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கின்றன.
சூரியனுக்கு நன்றி கூறி அப்படியே விரிந்து வாங்க. சூரியன்ல இருந்து அப்படியே எல்லாம் விரிந்து 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 எல்லா திசைகளிலும் அப்படியே விரிந்து வாங்க. நல்ல மனம் விரியட்டும், விரியட்டும், விரியட்டும். விரிந்து 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 செல்கிறோம். பேரியக்க மண்டலம், சக்தி கவம். அந்த பிரபஞ்சம் அளவுக்கு விரிந்து நிற்கிறோம். தெய்வீக பிரபஞ்ச சக்தி, தூய வான்காந்த பேரா அதோடு ஒன்றி கலந்து கலந்து பிரபஞ்சம் மகக்காட்சியாக பிரபஞ்ச உணர்வு அனைவருக்கும் கிட்டட்டும். சித்தர்கள், மகான்கள், யோகியர்களுடைய தெய்வீக ஆற்றல் நம்மை வழிநடத்தும். வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி அப்படியே பிரபஞ்சத்தையும் கடந்து விரிங்க. எல்லா திசையிலும் அப்படியே விரிங்க விரிங்க விரிங்க. சுத்த வெளி, சுத்த வெளியில் அப்படியே விரிந்து வாங்க, விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. மனம் நல்ல விரியட்டும். விரிந்து 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 செல்லும். சுத்த வெளி மீண்டும் ஆதி அநாதி சிவன். இறைநிலையோ இறைநிலையா ஒன்றி கலந்து கரைந்து நிற்கிறோம். நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து 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 என்னுடைய தெய்வீக தன்மைகள் நம்முள் உறைந்து உறைந்து விரைந்து இருப்பதை பாருங்கள். தெய்வீக ஆற்றலோடு கரைந்து நிற்க சுத்தது வாழ்கிறவன் வாழ்க. இறையாற்றலுக்கு கூடி அப்படியே மெதுவா சுருங்கி 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 பேரியக்க மண்டலம், பிரபஞ்ச கலம். என்ன சுருங்கி வாங்க. சுருங்கி சூரியன், சூரியன்ல இருந்து இறங்கி வர்றோம் இறங்கி வர்றோம். சந்திரன், சந்திரன்ல இருந்து மெதுவா இறங்கி வாங்க. துவாதசங்கம், துவாதசாங்கத்திலிருந்து மெதுவா மெதுவா இறங்கி வாங்க. துரியம், உங்க துரியத்தை கவனிங்க. தூய இறை சக்தி, பிரபஞ்ச சக்தி, சித்தர்கள் மக்களுடைய ஆற்றலோடு நமது தவ ஆற்றலும் இணைந்திருக்கின்ற துரியம். வாழ்க வளம். தவத்தினை நிறைவு செய்ய இருக்கிறோம். துரியத்தில் குவித்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவட்டும். தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறட்டும். இப்போ வாழ்த்து.
சித்தர்களும் மகான்களும் யோக ஞானிகளும் இதுகாரும் பிரபஞ்சத்திலே தோன்றிய அனைத்து குரு மகான்களும் நம்மை வாழ்த்துகின்றார். இந்த புனிதமான நல்லத்திலே மகாசக்தி யோகத்தில் 9 மைய தியான தீட்சை பரிபூரணமாக வழங்கப்பட்டுள்ளது. இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து முறையாக பயின்று உங்கள் வாழ்வில் வெற்றியும் அமைதியும் நிறைவும் மகிழ்வும் பெறுவீர்களாக. வாழ்கிறவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர்பல், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் நோக்கி வாழ். கருத்துக்கள் வாழ்க்கை துணையை நினைந்து மற்ற மக்கள் செல்வங்கள் எல்லாரையும் நினைச்சிட்டு வாங்க. உடன் பிறந்தோர்கள், நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள், தொழில்துறை அன்பர்கள், இன்னல் புரிவோர், எதிரிகளாக அனைத்து பிரபஞ்ச உயிர்களையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்து. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்ச, வாழ்க வைப்பன், வாழ்க வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி, உலகம் முழுவதும் அமைதி. ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோம். சாந்தே சாந்தே சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி மென்மையாக கைகுலைத்து 2 உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடிக்கொண்டு கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த பொதுவாக கைகளை வைத்து தவத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த தெய்வீகமான தியானத்தை மிக சிறப்பாக வழங்கிய எல்லாம் வல்ல இறைமைக்கும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைக்கும் எங்கும் நிறைந்த குரு மகான்களுக்கும் நன்றி கூறி மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கை. வாழ்க்கை உடலை கொஞ்சம் தலைமைப்படுத்தி அமைத்துள்ளன. சிறிது நேரம் அப்படியே உங்க உடலையே கவனி. உடலுக்குள்ள ஒரு அபரிவிதமான ஆற்றல், பஞ்சபூத ஆற்றல், உங்களுடைய சக்கரங்கள் அனைத்தும் இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைதியா வாழ்க்கை.
வாழ்க. வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. சரி, நல்ல ஒரு நான் இந்த தியானத்துல இவ்வளவு ஆற்றலை இதுவரைக்கும் உணர்ந்ததில்லை. அது நாம செய்யறதை விட கொடுக்கப்ப அபரிதமான ஆற்றலை நீங்க உணர முடியும். சரிங்களா? நீங்க ஒவ்வொருத்தர் காலத்துல ஒரு இறை ஆசிரியராக உருவாக வேண்டும் அப்படிங்கிறதுதான் இறை சாதனை மார்க்கத்தினுடைய நோக்கம். அதான் மகரிஷி அவருடைய நோக்கமும் அதுதான். நான் ஒருவன் மட்டும் போதாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வேண்டும்னு மகரிஷி அவங்க எடுத்த முடிவுதான் இன்னைக்கு என்னை போன்ற பல ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் உருவாகி இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒரு கருவிதான். அந்த இறையாற்றலே குரு மகான்கள் மூலமாக நம்மை கருவியாக பயன்படுத்தி இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. சாதாரண மனிதனால் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இது இல்லை. அப்ப அந்த விதத்துல நீங்க எல்லாரும் முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் இறைவனை அடைவதற்கு தகுதி இருக்கிறது. அதே போல நீங்கள் உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரியர் ஆவதற்கு, இந்த தெய்வீக ஞானத்தை எல்லோருக்கும் கொடுப்பதற்கும் உங்க எல்லாருக்கும் தகுதி இருக்கு. மகான்களுடைய பரிபூர்ண ஆசையோடு இருக்கு. அதனால நீங்க இப்போ ஆக போறது இல்லை. இன்னொரு 6 மாத காலங்கள் இந்த பயிற்சி தொடர்ந்து நடக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு இறை ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு ஒண்ணு நடத்துவோம். இந்த 6 மாத காலங்களுக்கு நான் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இறை ஆசிரியர் நன்மணி ஐயா அவங்க வருவாங்கன்னு நான் ஐயாட்டையும் பேசணும். இந்த ஒரு 6 மாதத்திற்கு என்னுடைய உரைகள் தான் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நாம் நினைத்த மாதிரி அந்த 72 வகுப்புகள்ல சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுல ஒரு 50-60% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. இது எல்லாம் நம்ம எடுத்துட்டு அப்புறம் நீங்க அந்த உரைகளுக்கு போனீங்கன்னா இன்னும் ஒரு ஆழமான ஒரு புரிதலுக்கு நிகழும். இந்த ஒரு 6 மாதம் என்னுடைய உரைகள் தான் உங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து பயணிச்சுட்டு வாங்க. தயவு கூர்ந்து உங்க எல்லாரோட்டையும் கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பெற்ற ஞானத்தை பெற்ற சக்தியை பயன்படுத்து. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மகரிஷி அதுதான் கேட்கிறாங்க. இவ்வளோ ஞானத்தை மகான் கொடுத்த போது வாங்கி சும்மா வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த பலனும் கிடையாது. இந்த 9 மைய தியானத்திலே தீராத நோய்களே அத்தனை நோய்களையும் மனது தீர்க்காத பிரச்சனைகளே கிடையாது. 16 செல்வங்களையும் உங்களுக்கு கொண்டு சேர்த்து நான் அடுத்தடுத்த தியானத்துல இந்த 9 மைய தியானம் நடத்தும் போது எந்தெந்த மையத்துல எந்தெந்த ஊர்களுடைய சக்தி வர்றதையும் நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். எந்த நவகோள்களுடைய சக்தி வர்றதையும் ஃபீல் பண்ண வைக்கலாம். சரி, அப்ப அந்த மையத்துல நீங்க வேலை செய்யறப்ப எந்தெந்த புலன்கள் வேலை செய்யறதையும் நீங்க உணரலாம். இது எல்லாமே நீங்க உணரலாம். சரிதாங்க? எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து தியானம் கொஞ்சம் ஆழமா பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். நாளைக்கு 2 வேலை என்பதை நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு நம்ம பேட்ச்ல இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் புதிய யோக பயிற்சியில இருந்து ஒரு 100 பேருக்கும் மேல அடிக்கலையில வர்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. ஏன்னா ரெகுலர் ஒரு 200ல இருந்து 250 பேர் வருவாங்க. இப்ப இதுல இருந்து ஒரு 100 பேர் வர்றீங்க, ஒரு 350 பேர் வரைக்கும் வர்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த முயற்சி அப்படியே தொடரட்டும். இன்னும் தொடராத அன்பர்கள் முயற்சி பண்ணுங்க. நாளை காலுக்கு நம்ம ஜூம் ஓபன் பண்றோம். நீங்க நாளை காலுக்கே வரணும்னு அவசியம் இல்லை. 4 மணிக்கு நன்றியுணர்வு தவம் நடக்கும். அதுல வர முடிஞ்சா வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல 4:30க்கு வர முடியலையா, 4:50க்கு 4:45ங்கிறப்ப நமக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி தொடங்கும். கரெக்டா 4:45க்கு தொடங்கிடும். கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி நடத்துறோம். வர முடிஞ்சா அதுல கலந்துக்கோங்க. இல்ல அதுக்கும் வர முடியலையா பரவாயில்ல. கரெக்டா 5:05ங்கிறப்போ தியானம் தொடங்கிடும். சரி, 5:05ங்கிறப்ப தியானம் தொடங்கிடும். அப்ப அந்த தியானத்தை நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து அந்த தியானத்திலேயாவது வாங்க. 5:05க்கு மேல வந்தீங்கன்னா அப்புறம் பிரயோஜனம் இருக்காது. தியானம் ஆரம்பிச்சு நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் நீங்க கலந்துக்கணும்னு சொல்லல. இந்த தியானத்துல மட்டுமாவது, அந்த ஜீவக பயிற்சியில மட்டுமாவது நீங்க தீவிரமா கலந்துக்கோங்க. அதை தொடர்ந்து தனார்சன சங்கல்பம் சொல்லுவோம். அதற்கப்புறம்
உடற்பயிற்சி முழுசா நடத்துறோம். இதுதான் இது என்ன சொல்றதுன்னா, ஒரு ஏணியில ஏறுறப்ப அந்த கைப்பிடி எப்படி நமக்கு பெரிய சப்போர்ட் பலமா இருக்குதோ அது மாதிரி இந்த பயிற்சிகள் மற்றவங்க கூட சேர்ந்து செய்யறப்ப உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை நீங்க பெறணும். அதோட புரியுது இல்ல? கூட்டு தியானம் ஆரம்ப கட்டத்திலே இருப்பவர்களுக்கு இந்த கூட்டு தியானம் மிக அற்புதமாக வேலை. இப்ப பாருங்க, இதுல ஒரு 500 பேரை ஜூம்ல யூடியூப்ல ஒரு 300-400 பேருக்கு மேல இணைஞ்சிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 500-1000 பேர் ஒண்ணு சேர்ந்து ஒரு தியானத்தை நடத்துறோம். அது எவ்வளவு பெரிய சக்தி தெரியுமா? நீங்க யோசித்து பாருங்க. கிடையாது. அப்ப 1000 பேருடைய ஆற்றலும் இப்ப என் கூட இணைஞ்சு அப்படியே பயணிக்குது. நான் உங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறேன். அப்ப இதுல ஏதோ ஒரு ஆன்மாவுக்கு இன்னைக்கு நேரம் காலம் எல்லாம் உடி நம்மளுக்கான சூழலை செய்யலாம இருக்கலாம். அப்ப இங்க 1000 பேர் தியானம் பண்றப்ப எல்லாருடைய ஆற்றலும் ஒன்று சேரும் போது நாமளும் அந்த உச்சத்தைய ஈஸியா அடைஞ்சலாம். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு உணர்வு. நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்லைன்னு சொன்னது பொய்யுக்காக அல்ல, அதாவது முகஸ்துதிக்காக அல்ல, பொய் அல்ல. 1000 பேரோட புதுமைய தியானத்தை நான் இது வரைக்கும் பண்ணது, இதான் முதல் முறையா பண்றேன். அப்ப 1000 பேருக்கு அந்த ஆற்றலை கொடுக்குறப்ப அந்த பிரபஞ்ச சக்தி, குருமகான்களோட சக்தி என் கூடயே இருந்ததை நான் ஃபீல் பண்றேன். உங்க எல்லாத்தையும் இருந்ததையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது. இதை நீங்க ஒரு சிலர் நம்பலாம், ஒரு சிலர் நம்பாம இருக்கலாம், சரிதானுங்களா? ஆனா சக்தி இருக்கிறது உண்மை, சரிதானுங்களா? சக்தி இருக்கிறது உண்மை. நம்பி செய்யுங்க. நம்பினா கண்ண மூடித்தனமா நம்ப சொல்லல. பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புக்குள்ள அந்த காந்த சக்தியா இருக்கு. அதை வச்சுதான் இந்த சக்தியை மகான்கள் இயக்குறாங்க. நல்லா இந்த தியானத்தை தொடர்ந்து காலை மாலை விடாம பண்ணிக்கிறோம்.